எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 34 தமிழக மீனவர்களுக்கு வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவ சங்கத்தினர் அவசர ஆலோசனை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 34 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டாவோஸ் மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு? முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கடந்த 3 ஆண்டுகளில் 893 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதில். வேங்கை வயல் வழக்கில் திமுக அரசு சிபிஐ விசாரணையை தடுக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை, திரைக்கதை, வசனமாகத்தான் இந்த வேங்கை வயல்ல காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம். உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கொயரியை தடுக்கிறீங்க? நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்காத மத்திய அரசு. பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் நீடிக்கும் தாமதம். அமாவாசையை முன்னிட்டு மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜிற்கு விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து 53,000 ரூபாய், பெங்களூருவிலிருந்து 51,000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன அசாம் சிறுவன் 2 வாரங்களுக்கு பிறகு ஆந்திராவில் மீட்பு. சிறுவனை கடத்தி சென்ற 3 பெண்கள் கைது. உதகையில் இளம்பெண்ணை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 5,5 லட்சம் ரூபாய் பறிப்பு. மோசடி கும்பலை தேடி வரும் சைபர் கிரைம் காவல்துறையினர். கேரளாவில் பெண்ணை கொன்ற புலி தாக்கியதில் வனத்துறை ஊழியர் படுகாயம். சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டிருந்த நிலையில் ஆட்கொல்லி புலியாக அறிவித்த மாநில அரசு. நாட்டிலேயே முதல் முறையாக உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வருகிறது. பிரத்யேக இணையதளத்தை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைக்கிறார். பிரிட்டனில் 2,500 கோடி ரூபாய் சொத்துக்கு வாரிசான 23 வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. நண்பரை 37 முறை கத்தியால் குத்தி கொன்ற வழக்கில் அதிரடி. நான்கு மாதங்களில் 827 கோடி ரூபாய் ஊதியமாக பெற்ற ஸ்டார்பக்ஸின் தலைமைச் செயல் அதிகாரி பிரையன் நிக்கோல். சுந்தர் பிச்சை, டிம் குக் ஆகியோரது ஆண்டு ஊதியத்தை விட அதிகம். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான பைக் ரேஸ் சாகசங்கள். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பந்தய பாதையில் சீறியதை ஆர்ப்பரித்து ரசித்த பார்வையாளர்கள். வளர்ந்து வரும் வீரருக்கான ஐசிசி விருதினை இலங்கையின் கமிந்து மெண்டிஸ் பெற்றார். வீராங்கனைகளுக்கான விருதினை தென்னாப்பிரிக்காவின் ஆல்ரவுண்டர் அன்னரி டெர்க்சன் கைப்பற்றினார்.